வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனியதொரு நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்து மத கோட்பாடுகளின்படி முக்கியமாக 4 திருமணங்கள் சிறப்பு வாய்ந்தவைகள். ஒன்று, ஒருவர் இல்வாழ்க்கையிலே காலடி வைத்து இல்வாழ்க்கையை தொடங்குகின்ற முக்கியமான நிகழ்வு. 60 வயது ஆனவர்கள் கொண்டாடுவதுதான் ஷஷ்டியப்த பூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற 2வது திருமணம். 3வது, 70 வயது ஆனவர்கள் கொண்டாடுகின்ற பீமரத சாந்தி திருமணம். 4வதாக 80 வயது நடப்பவர்கள் கொண்டாடுகின்ற சதாபிஷேகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த 4 திருமண நிகழ்வுகளும் வாழ்க்கையிலே மிக முக்கியமான காலகட்டங்களாக கணிக்கப்படுகின்றன. சமீபத்திலே நான் என்னுடைய 70வது வயதினை பூர்த்தி அடைந்த போது அதை பெரிதாக கொண்டாட வேண்டும் என்று குழந்தைகள் விரும்பினார்கள். ஆனால் எப்போதுமே வாழ்க்கையிலே ஆடம்பரமாக கொண்டாடுவது எனக்கு ஒத்துவராத ஒன்று என்பதால் எங்கள் குழந்தைகள் அதனை குடும்ப நிகழ்வாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த தருணத்திலே உறவினர்கள் பலரின் வாழ்த்துக்களை காணொளியாக பதிவு செய்து பலர் எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். முகநூல் வழியாகவும் ஆசிகளும் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களும் எங்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிலே வந்து சேர்ந்தன. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள், என்னுடைய பணிவான நன்றிகள். உங்களுக்கு இறைவன் அமைதியான நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, என்னுடைய மனதிலே இந்த பீமசாந்தி என்பது ஏன் கொண்டாடப்பட வேண்டும், அதனுடைய முக்கியம் என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஒருவர் திருமண வாழ்க்கையிலே ஒரு துணையை கரம் பிடித்து, அக்கினி சாட்சியாக கரம் பிடித்து, சப்தபதி என்று சொல்லுகின்ற 7 அடிகளை எடுத்து நடக்கின்ற போது, அந்த 7 அடிகள் ஏன் எடுத்து நடத்துகின்றார்கள் என்று சொன்னால், பஞ்சமில்லா வாழ்க்கை வேண்டும் என்ற முதல் அடியும், 2வது அடியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கின்ற 2வது அடியும், 3வது அடியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நற்காரியங்கள் எப்பொழுதும் நடக்க வேண்டும் என்றும், 4வதாக சுகத்தையும் செல்வத்தையும் இறைவன் அழிக்க வேண்டும் என்றும், 5வதாக லக்ஷ்மி கடாட்சம் பெற வேண்டும் என்றும், 6வதாக நாட்டிலே நல்ல பருவங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், 7வது பதியாக தர்மம் நிலைக்க வேண்டும் என்று 7 அடிகள் எடுத்து வைக்கின்ற அந்த திருமண வாழ்க்கையிலே தொடங்குகின்ற போது பலர் நினைக்கின்றார்கள், திருமணம் என்பது இருவருமே சேர்ந்து ஆலோசித்து ஒரு நல்ல கருத்தோடு குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் முதல் 10 ஆண்டுகளிலே 40 வயது அடைகின்றது வரை அந்த 10 ஆண்டுகளிலே அவர்கள் என்ன புரிந்து கொள்கின்றார்கள் என்று சொன்னால், திருமண வாழ்வில் இருவரும் சேர்ந்து ஒரே மாதிரியாக ஆலோசிப்பது, ஒரே கருத்தினை சொல்வது என்பதல்ல. திருமண வாழ்க்கை என்பது வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட இருவரும் சேர்ந்து சுதந்திரமாக அவர்களுக்கு என்ன கருத்துக்கள் தோன்றுகின்றதோ அதை எந்தவித பயமோ கவலையோ இல்லாமல் வெளிப்படுத்தி, அந்த 2 கருத்துக்களிலே ஒருமித்த கருத்து எது என்று அடைவதுதான் என்பதை புரிந்து கொள்வதற்கு முதல் 10 ஆண்டுகள் கடந்து விடுகின்றன. இந்த 40 வயது கடந்து வருகின்ற நேரத்திலே அவர்கள் 2வது ஒரு முக்கிய கருத்தினை புரிந்து கொள்கின்றார்கள். எப்பொழுதும் நம்முடைய திருமணத்தை பற்றி இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் என்று அந்த திருமண வாழ்க்கையை அலசி பார்ப்பது என்பது, ஒரு செடியானது வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு செடியானதை ஒவ்வொரு மணி நேரமும் பிடுங்கி பார்த்து அதனுடைய வேர்கள் எப்படி அது வளர்ந்திருக்கின்றன என்பதை பார்ப்பது என்பது திருமண வாழ்க்கையை அலசுவது போன்றது.
ஒரு செடியானது நன்றாக தழைக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு பருவ நிலைகளை கடந்து அது நிலைத்து நின்று அது வாழ வேண்டும். 2 குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள் ஒருமித்த கருத்தோடு ஒருமித்த வாழ்க்கையோடு வாழ்வதற்கு அந்த 2வது 10 ஆண்டுகள் முடிந்து விடுகின்றன. 3வது 10 ஆண்டுகளிலே முக்கியமான அற்புதமான ஒரு தத்துவத்தை அவர் புரிந்து கொள்கின்றார்கள். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், the purpose of marriage is not for finding the right person but being the right. திருமண வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் நமக்கு உரியவர்களை தேர்ந்தெடுப்பது அல்ல, நமக்கு சரியாக குணத்தை கொண்டவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது அல்ல, அவர்களின் குணத்திற்கு தகுந்த மாதிரி நாம் நம்மை மாற்றிக்கொள்வது என்பதுதான் வெற்றிகரமான திருமண வாழ்க்கையின் அடிப்படை கருத்து. being the right person, not finding the right person. இப்படி இந்த 3 தத்துவங்களை புரிகின்ற போது ஒரு மனிதனுக்கு 60 வயது பூர்த்தி அடைவதை அவர்களோடு உறவினர்களோடு மகிழ்ந்து சேர்ந்து கொண்டாடுவதுதான் சஷ்டியப்த பூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற 2வது திருமணமாகும். இந்த 60வது திருமணத்தை வாழ்க்கையை கடந்த பிறகு ஒருவர் ஓய்வு பெற்ற நிலையிலே புதியதொரு வாழ்க்கையை தொடங்குகின்ற போது அவர் எண்ணி பார்க்கின்றார், வாழ்க்கையிலே அத்தனை நாள் வெற்றிகரமாக ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு முக்கிய காரணமே ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற அந்த காம்ப்ரமைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். சூழ்நிலைகளுக்கு குணங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு பெண் எத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்காக வாழ்ந்தார்கள், இப்போது நாமும் வாழ வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளித்து இந்த 60 வயது 10 ஆண்டுகளிலே கடந்து 70 வயதினை பூர்த்தி அடைகின்ற போது இந்த பீமரத சாந்தி என்ற திருமணமானது ஒருவருடைய வாழ்க்கையிலே நடக்கின்றது. இது முக்கியமான ஒரு காலகட்டம். ஏனென்று சொன்னால் உறவு முறை வாழ்க்கையிலே சந்திக்கின்ற அந்த பல்வேறு இணைப்புகள் எல்லாவற்றையும் அணைத்துக் கொண்டு ஆன்மீக பயணத்திலே ஒருவரை ஈடுபடுத்திக் கொண்டு துறவறம் என்று சொல்லுகின்ற வாழ்க்கையை கடைபிடிப்பதல்ல, குடும்ப வாழ்க்கையிலே தன்னை தன்னுடைய நிலைமையிலிருந்து மாற்றிக்கொண்டு வாழ்வதுதான் அந்த ஆன்மீக உணர்வோடு இறைவனோடு ஐக்கியமாகி தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தன்னை சுற்றியிருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கும் ஒருவர் நல்ல உதவிகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சாராம்சம். இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு முக்கியமான திருப்பு முனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நானும் என்னுடைய பேத்தி 3.5 வயதான பேத்தியும் காரிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அம்மாவும் பாட்டியும் கடைக்கு சென்றிருந்தார்கள். அப்போது ஒருவர் வந்து என்னிடம் யாசித்தார், காசுகள் கேட்டார். நான் இல்லை என்று சொல்லிவிட்டேன். அவர் மீண்டும் காரின் கதவினை தட்டி என்னிடம் காசு கேட்ட போது எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிட்டார். நான் கொஞ்சம் கடினமாக வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தவுடன் என்னுடைய பேத்தி என்னுடன் கேட்டாள், தாத்தா, அந்த நபர் உங்களிடம் என்ன கேட்டார் என்று கேட்டார். அவர் காசு கேட்டார், ஆனால் கொடுக்கவில்லை என்று சொன்னேன். நீங்கள் ஏன் காசு கொடுக்கவில்லை என்று கேட்டாள். நான் சொன்னேன், அவர் உழைக்காமல் காசு கேட்கின்றார், அதுதான் நான் கோபப்பட்டேன் என்று. அதற்கு அந்த பேத்தி சொன்னாள், தாத்தா, உங்களிடம் நிறைய பணம் இருக்கின்றது, நீங்கள் நிறைய பணம் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் பணம் அவருக்கு கொடுங்கள் தாத்தா. அப்படி நீங்கள் கொடுக்கின்ற போது அவன் எவ்வளவு சந்தோஷமாக போவான் என்று நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? கொஞ்சம் பைசா கொடுங்கள், கொஞ்சம் காசுகள் கொடுங்கள். ஒருவரை சந்தோஷமாக செல்வதை பார்க்கின்ற போது உங்களுக்கும் சந்தோஷம் வரும், நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவுடன் இத்தனை நாள் வாழ்க்கையிலே நான் கொண்டிருந்த அந்த பிடிவாதத்தை, யார் யாசித்தாலும் நான் கொடுப்பதில்லை என்ற பிடிவாதத்தை மாற்றி, இனி யார் யாசித்தாலும்
என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையோடு நான் தொடங்குகின்றேன்.